லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 35 வரை. ஆளுக்கு ஒரு 10 வசனமாக 2 பேர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 35 வரை வாசிப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வரிந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தையும் பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஆமென். 21ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னொரு சம்பவத்தை இந்த நாளிலே நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம்
கொண்டாடினோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் அப்ப அந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாட்களில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இயேசு உயிர் தெழுந்த அன்று வழக்கமா பேதுரு கல்லறையிடத்துல ஓடினது, மகதலேனா மரியாள் அவருடைய காலை பிடித்துக் கொண்டு அழுவதற்கு முயற்சித்தது, இந்த சம்பவங்களை நாம் அன்றைக்கு தியானிக்கிறது இயல்பு. ஆனால் இந்த பகுதி நான் கடந்த 2-3 நாட்களாக நான் இந்த காலைக்கான செய்திக்காக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதியை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். இதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவதாக, அன்று மாலை இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அன்று மாலை 2 சீஷர்கள் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய எம்மாவு என்கின்ற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. கவனிங்க, எம்மாவுன்ற கிராமம், இப்ப நான் நிற்கிறது எருசலேம்னு நினைச்சுக்கணும். நான் நிற்கிறது எருசலேம். இது மேற்கு திசை, இது வடக்கு திசை. வடமேற்கு இது இந்த திசை. இந்த வடமேற்கு திசையில 8 கிலோமீட்டர் 8 மைல் தூரத்துல எம்மாவுன்ற கிராமம் இருக்கிறது. 1009ஆம் ஆண்டு 1009 1009ஆம் ஆண்டு அகழ்வாய்வு செய்கிறவர்கள் இந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு அழகான ஜெர்மன் சர்ச் இருக்கிறது. இன்றைக்கு சரி, இந்த கிராமம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்த ஒரு முக்கியமான பெயர் கிளியோப்பா. கிளியோப்பா என்பவர் ஒரு சீஷன். இவன் 3ல வரல, 12ல வரல. அப்ப இந்த கிளியோப்பா சீஷன் எந்த எண்ணிக்கை? 70 பேர் ஏசுநாதர் 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்புனார். ஞாபகம்? அதுல ஒருத்தர் இந்த கிளியோப்பா. கண்டிப்பா இந்த சீஷன் 120 பேர்ல ஒருத்தர். எந்த 120 பேர்ல? மேல் வீட்டு அறையில காத்து கொண்டிருக்கிற அந்த 120 பேர்ல ஒருத்தர். இந்த எம்மாவு கிராமத்தை சேர்ந்தவர் இந்த சீஷன் கிளியோப்பா. பிற்காலத்தில் சரித்திரத்தில் இவனை குறித்த ஒரு முக்கிய செய்தி இருக்கிறது. அதை நான் செய்தியின் முடிவிலே சொல்லுகிறேன். இப்ப இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். இப்பொழுது மத்தியானம் மேல சாயந்தர வேலையில இந்த 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். எருசலேமிலிருந்து இவர்கள் எம்மாவுக்கு போகிறார்கள். அப்படி போகும் பொழுது இவங்க 2 பேரும் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டால் இயேசுநாதருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது 3ஆவதாக வழிபோக்கரை போல இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டார். 2 பேர் பேசிக்கொண்டு போகிறார்கள். 3ஆவதா இயேசு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு போகிறார். அவர்களை பார்த்து துக்கமுகமாய் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன என்று கேட்டார். இதை கேட்டதும் இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரே என்று சொன்னார். எவைகளை குறித்து நான் அறியாமல் இருக்கிறேன் என்று இயேசு கேட்டார். நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும்
செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அவரே மேசியா என்று நம்பியிருந்தோம். அவரே கிறிஸ்து என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இப்படி இருக்க எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகளில் சிலர் அதிகாலமே எழும்பி கல்லறையினிடத்திலே போனார்கள். அப்பொழுது கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று தேவ தூதர்கள் ஸ்திரீகளுடனே சொல்ல கேட்டார்கள். தேவ தூதர்களை ஸ்திரீகள் கண்டார்கள். நாங்களும் கலக்கம் அடைந்து சீஷர்களும் கல்லை நேரத்தில் ஓடி போய் பார்த்தோம். அவர் மெய்யாகவே அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார், அவரை காணவில்லை என்றார். இது இவ்வளத்தையும் இயேசுநாதருக்கு இவர்கள் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி வேத வாக்கியங்களை மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்தார். இப்படி பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகிற கிராமம் வந்துவிட்டது. அவங்க 2 பேர் எங்க ஊர் வந்துருச்சு, நீங்களும் எம்மோடு வந்து நல்லா பேசுறீங்களே, நீங்களும் வந்து எங்களோடு தங்க வேண்டும், தங்க வேண்டும் என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசுநாதரும் அவர்களோடு கூட அவர்கள் வீட்டுக்கு போனார். அவரை எப்படி அழைச்சு வருந்தி கூப்பிட்டாங்க பாருங்க. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, எங்களோடு வந்து தங்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். இப்ப சாப்பிடுகிற நேரம் வந்தது. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர் அதை பிட்டு அவர்களிடத்திலே கொடுத்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். எப்பொழுது அவரை அவர்கள் கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்களோ உடனே அவர்கள் கண்களுக்கு அவர் மறைந்து போனார். அப்பொழுது இந்த 2 சீஷர்கள் அங்க தங்கல, எம்மாவுல தங்கல. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசின வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்த கூடியிருக்கிறதை கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது 36ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. இது தற்செயலாய் நடந்ததல்ல, ஒரு கட்டுக்கதை அல்ல என்பதற்கு இதை விட ஒரு நல்ல நிரூபணம், ஒரு சாட்சி வேறொன்றும் இருக்க முடியாது. ஒரே ஒரு சில மணி நேரத்துக்கெல்லாம் இந்த 2 பேரு 16 மைல் நடக்கிறாங்க. இப்பதான் எருசலேமில இருந்து இந்த 2 பேர் போறாங்க. போற வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அடக்கம் பண்ணப்படுதலை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசிக்கொண்டே போகிறார்கள். வழியிலே இவர்கள் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக தீர்க்க தரிசனத்திலே
சொல்லப்பட்டவைகளை குறித்து மூன்றாவது நபராக இயேசு கிறிஸ்து வழிபோக்கரை போல அவர்களோடு சேர்ந்து கொண்டு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, இந்த சீஷர்கள் அவரை மேசியா என்று நம்பினார்கள். இந்த சீஷர்கள் அவரை கிறிஸ்து என்று நம்பினார்கள். இந்த சீஷர்கள் அவரை நம்மை ரட்சிக்கத்தக்கவர், மீட்டுக் கொள்ளத்தக்கவர், அவர் ஒருவர் தான் என்று நம்பினார்கள். இன்றைக்கு நமக்கு தேவையான குணம், நமக்கு தேவையான மனம் இதுதான். இயேசு ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் அதை தான் நம்பி என் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறேன். இயேசு ஒருவர் தான் என்னை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் என் ரட்சகர், அவர் ஒருவர் தான் என் மீட்பர், அவர் ஒருவர் தான் என்னுடைய மேசியா. அவருக்காக தான் நான் காத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனா அவர் உன்னை விட்டு தூரம் இல்லை. இரண்டாவது இந்த பகுதியில நான் அறிந்து கொண்ட விஷயம், நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம், இயேசு என் ரட்சகர், இயேசு என் மீட்பர், இயேசு என்னை சுகப்படுத்துகிறவர், இயேசு என்னை பாதுகாக்கிறவர், இயேசு எனக்கு விடுதலை தருகிறவர், இயேசு என்னை போஷிக்கிறவர், இயேசு என்னை வழி நடத்துகிறவர்னு நான் நினைச்சா அவர் தூரம் இல்ல. அவர் எங்க இருக்கிறாரு? உன் பக்கத்துல இருக்கிறார். சம்பாஷணை தூரத்துல இருக்கிறார். உன்னுடைய பேச்சுவார்த்தை தூரத்தில் இருக்கிறார். பேச்சுவார்த்தை நீ நடத்தணும்னா எவ்வளவு பக்கத்துல இருக்கணும்? அவருக்கு மிக அருகில், உனக்கு மிக அருகில் அவர் இருக்கிறார். வழிபோக்கரை போல அவர் உன்னோட சேர்ந்து கொள்ள முடியும். போ என்று சொல்லி அவர் முன்னாலே வருகிறதே. அல்லேலூயா. போ என்று சொல்லி அவர் முன்னாலே வருகிற தேவன். யாத்திராகம புத்தகத்துல அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஒரு பெரிய கூட்டத்துக்கு மோசேக்கே சொன்னவன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமது கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நமக்கு கூடவே இருக்கிறார். வழிபோக்கரை போல காண்பித்தார். வழியிலே அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நமக்கு முழுசா என்ன தெரியாது? கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் நமக்கு முழுசா தெரியாது. ஆவியானவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க மெசேஜ் கூட கேட்குறீங்க, பாஸ்டர் விட்டுருங்க, நம்ம பாஸ்டர் விட்டுருந்தோம் டிவியில எல்லாமையான ஊழியக்கார ஜபத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறீங்க. நம்ம தான் எனக்கு தெரியும். இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு பாரு, என்னது லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு பாரு, எல்லாரும் என்ன பண்ணீங்க? மணிக்கணக்கில் ஜபம் பண்ணீங்க. தகுந்த மாதிரி பல பரிசுத்தவான்கள் டெலிவிஷன்ல என்ன நடத்தினாங்க? டிவியில ஜபம் நடத்தினாங்க. ரைட்டா? சர்ச்சில் நடத்தினா நீங்க கலந்துக்கிறது இல்லை. ஆனா உங்க பாஸ்டர் எல்லாமே இல்லை, சும்மா வேஸ்ட். அவர் வேஸ்ட் ஃபிகர் அவர். ஆனா டிவியில ஒருத்தருன்னா அப்படியே எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க தான் பேர் கொடுங்க அப்படின்னா இருக்கட்டும். ஆனா உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு 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 இடத்துல கிரியை செய்கிறார் என்றால், கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். வசனம் பிரவேசிக்கும் போது அங்கத்தான் ஆண்டவர் இருக்கிறாரு, வேற எங்கேயும் ஆண்டவர் இல்லைன்றது இந்த பகுதி நிரூபிக்கிறது. ரைட்டா? நல்லா குத்தாட்டம் போடலாம். இப்ப கூட அப்படின்னா போதும் போடலாம். நம்ம தம்பிமார் பாட்டு டான்ஸ் நல்லா என்ன பண்ணலாம், டயர்ட் ஆகிற அளவுக்கு குத்தாட்டம் போடலாம். அப்படியே வேந்து அப்படியே முடியாத உட்காந்துக்கிற அளவுக்கு குத்தாட்டம் போடலாம். அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுல ஒரு உபயோகமும் இல்லை. நோ யூஸ். இருதயம் தொடப்பட வேண்டும். இந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அது எப்ப நடக்கும் தெரியுமா? எப்போ கர்த்தருடைய வார்த்தை உச்சரிக்கப்படுகிறதோ, எப்போ கர்த்தர் பேசுறாரோ, எப்போ ஆவியானவர் பேசுறாரோ, அப்போ நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அப்பதான் இங்கதான் என்ன யாருக்கு இருக்கு சொல்லுங்க, இங்கதான் ஆண்டவர் இருக்கிறாருன்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த உதாரணத்துல பாருங்க, வழிபோக்கரை போல சேர்ந்து கொண்டார். நீங்க என்னத்தை குறித்து பேசுகிறீர்கள் என்று கேட்டார். இதுல சில பிரச்சனை.
என்ன பிரச்சனை, இது உனக்கு தெரியாதா? எருசலேமில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்கல்ல. இப்ப இதை இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாத சில சகோதரர்கள் புத்தகங்களை எழுதுகிறார்கள். குறிப்பா முகமதிய சகோதரர்கள் கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? இயேசுநாதர் உண்மையாகவே உயிர் தெழல, யூதாஸ் தான் சிலுவையில செத்தது, இயேசுநாதர் இல்ல, சீஷருக்கு அவரை மறைச்சிட்டு சும்மா இயேசுநாதர்ன்ட்டாங்க. அப்படி ஏன்னா இந்த சம்பவத்தை காமிச்சு நீங்கள் எதை குறித்து பேசுகிறீர்கள் என்று அவர் கேட்டாரு. அப்படின்னா யூதாஸ் தான் சிலுவையில மறிச்சது. இந்த சம்பவம் நடந்தப்ப இயேசுநாதர் ஊர்லயே இல்லை, அம்மா ஊர்ல இருந்தாரு. எந்தோ வழி போக்குற போல காமிச்சாரு. இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தாங்க, ராத்திரி ஒளிஞ்சுன்னு ஓட்டாரு. ஒரு கதை என்ன பண்ணிட்டாங்க, செட் பண்ணிட்டாங்க. இதுல ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரபி போதகர். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா நிறைய நேரத்துல உண்மைகளை தெரிஞ்சு வச்சுன்னு கேள்வி கேட்கிறார். நம்மளை பத்தி நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா எனக்கு அதுக்கான விடை தெரியும். தெரிஞ்சதான் உன்னை கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? நீ உண்மை சொல்றியா போய் சொல்றியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ பதில் சொல்ற பதட்டத்துல இருந்தேப்பா, நீ போய் சொல்றன்னு இருக்கிறது. ஆனா கேட்கிறேன். ரபிகள் அப்படிதான். ஏசுநாதர் கேட்கிறார், நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் முற்றும் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனாலும் கேட்கிறார், நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? அவரை குறித்து பேசலாம்னு தெரியும். பிறகு தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லுகிறார். வேத வாக்கியங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்ட பகுதிகளை விளக்கி சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய இருதயங்கள் குழந்து விட்டு ஏறுகிறது. இயேசுநாதருடைய அமைப்பை எங்க போய் முடியும் தெரியுமா? எங்க போய் முடியும் சொல்லுங்க? விருந்துல போய் முடியும். எங்க போய் முடியும் சொல்லுங்க? எங்க போய் முடியும்? நம்ம வாழ்க்கை எங்க முடிய போகுது? ஆட்டுக்குட்டி ஆண்டவருடைய எங்க போய் முடிய போகுது நம்ம வாழ்க்கை? கல்யாண விருந்துல. அத்தனையும் டவுட்டா என்ன பாக்குறீங்க? கல்யாணம் எப்பா? யாருக்கு? அப்படித்தானே? நமக்கும் சபையாகிய நமக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆக போகுது? கல்யாணம் ஆக போகுது. அங்கதான் நம்ம வாழ்க்கை நிறைவு பெற போகிறது. புரியுதா? சொல்றது புரியுதா? இப்ப இயேசுநாதருடைய காரியங்கள் எங்க நிறைவு? சீஷர்களோடு தம்முடைய உறவை கடைசியா எங்க முடிச்சாரு? பஸ்கால. சொல்லுங்க, எங்க முடிச்சாரு? மேல் வீட்டார இல்ல, பஸ்கால. அப்பத்தை கொடுத்தாரு, திராட்சை ரசத்தை கொடுத்தாரு, கீரையை கொடுத்தாரு, எல்லாம் பார்த்தல. அதுதான் அவர் கடைசி நம்முடைய பன்னீரோட ஒன்னா இருந்தது. அதுதான் கடைசி. அப்புறம் உயிர் தேர்ந்தது. ஒரு 4-5 நாள் ஆச்சு. பேதுரு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்து நிற்க முடியல. இவரை நம்பி நான் வந்தா முடிஞ்சிச்சு, நான் மீன் பிடிக்க போறேன். 7 பேர் பின்னால போயிட்டாங்க. திரும்பவும் காலையில ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்டோட நின்றுக்கிறாரு. சூப்பர் பிரேக்ஃபாஸ்டோட நின்று. உண்மையாக நம்ம சபையில ஒரு சில குறைவுகள் இருக்கிறது. பல நாடுகள்ல பல சபைகள்ல மென்ஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்கு, சகோதரர்களுக்கான ஒரு ஐக்கியம். அதுல குறிப்பா கல்யாணம் ஆன பிள்ளைகளை பெற்றெடுத்த அப்பா அம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட் ஐயா கிட்ட நான் இப்பெல்லாம் போறணும், அப்பெல்லாம் என்ன அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் ஒரு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பயங்கர நடுமுக்குளூர். ஆனால் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங் சரியாக 6 மணிக்கு தொடங்கும். 20 கிலோமீட்டர் தூரம் ஒரு வீட்டிலேருந்து அந்த இடத்துக்கு 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி 6 மணிக்கெல்லாம் போன உடனே சூடாக டீ காஃபி சர்வ் பண்ணுவாங்க. உட்காந்து ஒரு சுருக்கமாக ஒரு ஜபம் பண்ணிட்டு பைபிளை பிரிச்சு வச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாளைக்கு என்ன பேச போகிறோன்னு, இன்னைக்கு ராத்திரியே நாளைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு
இன்னைக்கு ராத்திரியே எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தர் அந்த பகுதியை பாஸ்டர்லாம் இல்லை, இதில் மூப்பர்மார் சபையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரதர்ஸ் ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்க, பேசிகிட்டே வருவாங்க. ஒரு 3/4 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறப்போ மீன்வெயில் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அதுவும் கரெக்டாக வேத வசனத்தை தியானித்து ஜோப் பண்ணி முடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. 8 மணிக்கு முன்னால் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அல்லது ஏதாவது ஒரு நாள் மாலையில் பிரதர்ஸ் ஃபெலோஷிப், சகோதரர்களின் ஐக்கியம். நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி ரொம்ப இல்லை. எங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு உங்களை சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை, ஆராதனைக்கு உங்களை சேர்க்கறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் எப்படி முயற்சி பண்ணுறேன் சீக்கிரத்தில். எல்லா டான்ஸுன்னு இருக்கும் ஒரு மீட்டிங் இங்கே சர்ச்சிலலாம் வேணாம், தனியாக போயிடலாம். இருட்டில் போய் எல்லாம் சேர்ந்து ஜோம் இருட்டில் ஒன்றே வேலை முடிச்சிருக்கிறேன். தண்ணி அடிக்க கூட்டு போக மாட்டாங்க, ஜோம் பண்ணுறதுக்கு. அநேக குடும்ப தலைவர்களாக அநேக காரியங்களை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அதற்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம். பாருங்க, இங்க இவங்களுடைய சம்பாஷணை எங்க முடியுது தெரியுமா? எங்க முடியுது? டேபிள்ல முடியுது, பந்தியிலே முடிகிறது. இப்படி பேசிட்டு இருந்தாங்க. நேரா போனாங்க. எங்க போனாங்க? சாப்பிடுற இடத்துக்கு போனாங்க. ஏசுநாதரை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க. அல்லேலூயா. ஐயா, பொழுது சாஞ்சிருச்சு, எங்களோட வந்து ராத்தங்க வேண்டும். ஏசுநாதரும் போனாரு. சாப்பாடு அவருக்கு முன்னால வச்சாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அவருடைய ஸ்டைல்ல அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டாரு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, வந்து இருக்கிறது யாரு? கர்த்தர். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர் கண்களுக்கு என்ன பண்ணாரு? மறைஞ்சு போயிட்டார். இப்ப இவங்களால இருக்க முடியல. எங்க இருக்க முடியல? எம்மாவுல இருக்க முடியல. 8 மைல் தூரம், 12 கிலோமீட்டர் பங்காரப்பேட் தூரத்துல இருக்க முடியல. என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க. அவ்வளவு நேரத்துக்கு இருட்டிலே நடக்கிறாங்க 2 பேரும். எருசலேமுக்கு வந்தாங்க. இங்க 11 பேர் உட்காந்துக்கிறாங்க ஒரு அறையில. வந்து சொல்றாங்க, இவங்க வந்ததும் இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி என்ன தெரியும்? கர்த்தர் சீமோனுக்கு தரிசனம் பண்ணா. அப்ப இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கூட தரிசனம் பண்ணாங்க. நாங்க வழியில பேசிட்டே போனோம். 3வது நபரா எங்களோட சேர்ந்துகிட்டாரு. பந்தியில உட்கார்ந்தார். அப்பத்தை பிடும் பொழுது அவரை கண்டுபிடித்தோம். எங்கள் கண்களுக்கு மறைந்து போனார்னு சொல்றாங்க. ஏசுநாதர் வந்து நிக்கிறாரு. எங்கெல்லாம் நீ அவரை பத்தி அங்கெல்லாம் அவரை பத்தி பேசுறாங்களோ அங்கெல்லாம் அவர் வருவார். எப்பெல்லாம் நீ அவரை பத்தி பேசுறியோ அவர் கண்டிப்பா வர்றாரு. பிரச்சனை என்னன்னா, நம்ம அவரை பத்தி பேசுறது இல்ல. நம்ம பேசுறதெல்லாம் வேற வேற காரியங்கள், வேற விஷயங்கள். எப்பெல்லாம் நீ அவரை குறித்து சிந்திக்கிறாயோ, எப்பெல்லாம் நீ அவரை குறித்து பேசுகிறாயோ, அப்பெல்லாம் அவர் உன்னை ரட்சிக்க, உன்னை ஆதரிக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன் அருகில் வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில கொஞ்சம் அன்பு தனிஞ்சு போயிடுச்சு. எப்படின்னா, கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர், அப்புறம் கல்யாண நாள், பிறந்த நாள், இதெல்லாம் உங்க வீட்டுகளில் நடக்கல. அப்புறம் குறிப்பா இப்பதான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன போச்சு? ஈஸ்டர் போச்சு. ஆனா ஒருத்தர் கூட எனக்கு என்ன கொடுக்கல. ஒரு பெரிய உங்க வீட்டில் நான் யாருமே சாப்பாடு செஞ்சு இதான் ஏன் என்ன மறந்துட்டீங்களா? அன்பு தனிச்சு போச்சுல. அவ்வளவு முக்கியமா தெரியல உங்களுக்கு. எல்லாம் குடும்பத்தோட கறி 40 நாள் செய்யாத 4 கறி செஞ்சு சாப்பிட்டீங்கல்ல, என்ன மறந்துட்டீங்களா? காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அம்புன்னு நானு, அப்ப ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன நினைச்சுக்கணும் தானே? எப்படி மனசாட்சி உங்களுக்கு இடம் வந்துச்சு சொல்லுங்க. நீ சொல்றத சொல்லு, நாங்க செய்யறத செய்யறீங்களா? கவனிங்க, கர்த்தர் போதிய அளவுக்கு என்னை இந்த குடும்பத்தை ஆகாரத்தின் விஷயத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறார். வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். சாப்பாட்டுக்கு குறைவில்லை. ஆனா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட இது பிடி.
இது வழி. ஒரு பெரிய ஊழியக்காரை சந்திச்சேன். ஒரு முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங் சென்னையில் நடக்கிறது. அவருடைய ஊழிய அனுபவம் என் வயசு. 60 வருஷம் ஊழியத்தில் இருந்தவர். 85 வயசுக்கு உட்காந்துருக்கிறார். செய்தி நான் கொடுத்து முடிச்சோன்னா அவர் பக்கத்தில் உட்காந்து எனக்கு காணிக்க கொடுத்தாரு. என் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாரு. இதெல்லாம் என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ஐ செரிஷ், அது ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாராட்டுகிற ஒரு தருணங்கள். என் காதில் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தருண சொன்னார்? உன்னுடைய ஸ்டோர் ரூமில் தானியம் இறைந்து கிடக்கிறதை நான் பார்க்கிறேன். அவருக்கு எதுவுமே தெரியாது என்னை பற்றி. சென்னைக்கு நான் பல முறை போயிருந்தா கூட இதுக்கு முன்னால் ஒரு முறை கூட பைபிள் ஸ்டடிக்கு அவர் வந்தவர் இல்லை. அன்னைக்கு தான் அவர் இடத்துல நடக்கிறதுனால, அவர் தலைமை போதகராக இருக்கிறதுனால அன்னைக்கு தான் என்னை முதல் முறையாக பார்க்குறாரு. இப்போ நாம ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை மேஜையில் அழைக்கிறார். எங்க அழைக்கிறார்? மேஜையில் என்ன நடக்கும்? உபவாச கூட்டமா? இல்லை, விருந்து. கர்த்தருடைய பந்தியிலே விருந்து. இப்ப பந்தியினுடைய நோக்கமே அவரை நினைவு கூற. பந்தியினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? அவரை நினைவு சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார். ஒவ்வொரு மீல்லையும், ஒவ்வொரு சாப்பாட்டுலையும், ஒவ்வொரு இரவு சாப்பாட்டுலையும் குறைஞ்சபட்சம் நான் சொன்னேன், மேஜையில சாப்பாடெல்லாம் வச்சுட்டு குடும்பமா உட்காந்துட்டு எல்லாம் ஒருத்தர் கையை ஒருத்தர் குச்சிக்கிட்டு வட்டமா உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ட்ரை பண்ணாலும் நிறைய பேர் தாங்க 4 ஒன்றும் சேர்க்க முடியல. நாலு பக்கம் எழுதுது. ரொம்ப சிரமமா இருக்குது. பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றோம், சாப்பிட்றதுக்கு ஒன்றா வரமாட்டேங்க. அதனால பல ராட்டுக்கு நம்ம சாப்பிட்றதே இல்லை. குடும்பத்தில் குடும்ப ஜெபம், அந்த குடும்பம், அந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி அதை கொண்டு வர நானும் முயற்சிக்கிறேன், நீங்களும் முயற்சிக்கிறேன். இந்த பகுதியில் இருந்து நம்ம படிக்கிறது அதுதான். அநேக காரியங்களை பேசினாரு. ஆனால் அவர் தம்மை பந்தியில வெளிப்படுத்தினார். பந்தியில வெளிப்படுத்தினார். சாப்பிடுற நேரத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். சிரமத்தை மறந்து அந்த பலத்துல அவரை கண்டோம் என்கின்ற அந்த உற்சாகத்துல, அந்த பலத்துல திரும்ப அதே 8 மைல் தூரம் திரும்பி அந்த ராவா நடக்கிறார்கள் இந்த 2 சீஷர்கள். கம்மியான இந்த காலவெளியில எப்ப நீ அவரை பத்தி பேசுறியோ அவர் உடனே வந்துடுறார். ஹல்லேலூயா. நீ அவரை பத்தி பேசினா அவர் உன்னை ரட்சிக்க உன் பக்கத்துல வந்துடுறார். அடுத்து அவர் பந்தியில இருந்தா என்ன நடக்கும்? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவர் பந்தியில இருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன பாத்திரம், இவ்வளோண்டு பாத்திரம். இப்போ உங்களை சாப்பாடு செய்யறேன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன், சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீ சோறு வடிக்கிறதுக்கு நீ பாத்திரத்தை எடுக்கிற பாரு, அதுல இருந்தே நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு நான் கண்டுபிடிச்சிருந்தேன். நான் சொல்றது பாரு, ரசம் வையின்னு சொல்றேன், அதுக்கு என்ன டேக்ஸ் நீ எடுக்கிற பாரு, அதை வச்சுக்கினே நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். சிலர் கொட்டாங்கச்சில சின்ன சோப்புங்கள்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ விளாட்ல, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ சோறாக்கி விளாடணுமே, அதுல செய்திங்க பார்த்துக்கிறாங்க. உங்க ஆசீர்வாதம் அவ்வளவுதான். என் வீட்டுல வந்து பாருங்க, 50 கிலோ டேக்ஸா, 40 கிலோ டேக்ஸா, பெரிய பாத்திரங்கள். என் வீட்டுல கூட 4 பேர் தான். பாத்திரம் பொங்கி வழிந்தோடணும். அப்படி இருக்கணும் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. வழிந்தோடுகிற ஆசீர்வாதம். ஆகார குறைவு இல்லாமல், வஸ்திர குறைவு இல்லாமல் அவர் நம்ம என்ன பண்ணணும்? வழி நடத்தணும், ஆசீர்வதிக்கணும். அப்ப பெருசா யோசிக்கணும். சின்ன சின்ன விழுந்துல அரிசி அது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பெருசா கொஞ்சம் தான் அரிசி இருக்கட்டும்,
அவர் என்ன பண்ணுவார்? அதை பொங்க செய்வாரு, அதை பிறகு செய்வார். எடுக்க எடுக்க எடுக்கன்னா அது குறையாது, எடுக்க எடுத்து குறையாது. ஒரு நாள் கூட உன்னுடைய உணவு பாத்திரம் காலியா உரண்ற சத்தம் கேட்காது. உரண்ற சத்தம் தெரியுமா? கரண்டி எதுல பட்டு, பாத்திரத்துல பட்டு சத்தம் வரும். அந்த சத்தம் கேட்டான்னு தெரிஞ்சிடும் என்ன இல்ல, சாப்பாடு இல்ல, கம்மியாயிட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் வரவே வராது உங்க வீட்டுல. எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத பாத்திரம் வாங்க. உன்னுடைய பாத்திரம் மாறணும்னா இயேசுநாதர் அங்க இருக்கணும். ஜெயில அவர் இருப்பார். அவர் இருக்கும் போதெல்லாம் உனக்கு அப்படித்தான் ஆகும். அவர் இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு அப்படித்தான் ஆகும். இது எல்லாத்துக்கும் ஏன் இதை நான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன தெரியுமா? நீ அவரை குறித்து பேச வேண்டும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். நீ வாயை திறந்தா யாரை பத்தி பேசணும்? அவரை பத்தி பேசினா போதும். உனக்கு தெரியாததெல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு. உன் வழியில உன் கூடவே நடப்பாரு. அது போக ஆதார குறை இல்லாமல் பசி உன்னை வருத்தாதபடி அவர் உன்னை முழு திருப்தியாக வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பலத்தால நீ கடந்த தூரத்தை மறுபடியும் கடப்பாய். எருசலேம்ல இருந்து எம்மாவுக்கு போனாங்க 12 மைல், திரும்பவும் அப்படியே திரும்புறாங்க 12 கிலோமீட்டர் 8 மைல், திரும்ப அதே தூரத்தை கடக்கிறார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில உன்னுடைய சம்பாஷணையின் முக்கியத்துவம் என்ன? What is the importance of your discussion? உன் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் என்ன? எதை குறித்து அடிக்கடி நீ பேசிக்கொண்டு இருக்கிறாய்? அது உன் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய மேஜையிலே அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இன்னும் இந்த பொல்லாங்கு, இந்த கொள்ளை நோய் எவ்வளவு நாளுக்கு போகும் தெரியாது. போன வருஷம் இதே நாள்ல தீர்த்தான் சொன்னேன். இன்னும் பெரிய எவ்வளவு நாளுக்கு போகும் தெரியாது. என்ன மாதிரி லாக்டவுன் வரும் தெரியாது. என்ன மாதிரி சோறாவளி நம்முடைய குடும்பங்களிலே வீசும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை குறித்து பேசுங்கள், இயேசுவை குறித்து சிந்தியுங்கள். அவர் குடும்பத்துல ஒருத்தர மாறிடுவாரு. அவர் மேஜையில உட்கார்ந்தா 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போதுமானதாக இருக்கும். துணிக்கைகளை மீந்ததை துணிக்கைகளை சேகரிக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னுடைய தானியத்தை, உன் எண்ணெய் குடத்தை, உன்னுடைய அரிசி பாத்திரத்தை, உன்னுடைய பருப்பு பாத்திரத்தை, உன்னுடைய காய்கறிகள் வைக்கிற பாத்திரத்தை, உன்னுடைய பூண்டு வெங்காயம் வைக்கிற பாத்திரத்தை ஆசீர்வதிப்பார். ஃப்ரிட்ஜ் நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்கும். பழைய சோறு இல்ல. நோக்கத்தை மாற்றக்கூடாது. உன் ஃப்ரிட்ஜ் நிறைய என்ன இருக்கும்? ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கும், காய்கறிகள் நிறைந்ததா இருக்கும், ஆகாரம் நிறைந்ததா இருக்கும். இப்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன், அவரை குறித்து நீ சிந்திக்க வேண்டும், அவரை குறித்து நீ பேச வேண்டும். அவர் வருகிறார், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உனக்கு துணையாக இருக்கிறார். வழி நெடுகிலும் அவர் உன்னை பாதுகாக்க வல்லமை படைத்தவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.